வணக்கம், இது உங்கள் ஓப்பனஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கொள்ளு குழம்பு தாங்க. கொள்ளு நம்ம சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாங்க. வாங்க இந்த கொள்ளு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? கொள்ளு குழம்புக்கு ஃபஸ்ட்டு கொள்ளு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு 100 கிராம் அளவு கொள்ளு எடுத்திருக்கேன். கொள்ளை நல்லா 2-3 தடவை கழுவி எடுத்துக்கலாங்க. கொள்ளு இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கலாங்க. இதோட 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்கு 3 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இதையெல்லாம் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்துற மாதிரி 1 சேர்த்திக்கிங்க. தக்காளி 1, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லிங்க, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. விளக்கெண்ணெய் சேர்த்துறதுனால கொள்ளு சீக்கிரம் வெந்துடும். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் அளவு புளி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. இது ஒரு 5லேருந்து 6 விசில் வரையும் விட்டு எடுத்துக்கலாம். ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ விசில் அடங்கிருச்சு, நீக்கி பார்க்கலாம். கொள்ளு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. கொள்ளு இப்போ நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியை மட்டும் தனியாக வடிச்சுக்கலாங்க. கொள்ளு அடிக்கடி உடம்புக்கு சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலையும் ஃபேட்டையும் லெவலாக வச்சுக்குங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வச்சு சாப்பிடுங்க. இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியெல்லாம் வடித்து வச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த கொள்ளு இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லாவே ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். கொள்ளு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்க வேண்டாம். அரைச்சதை அந்த தண்ணியோடு சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்துட்டு தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் குழம்பு கொதித்து வரும்போது நல்லா கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. அடுத்தது இப்போ குழம்பு தாளிச்சுட்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 வரமிளகா, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வேணுன்னா சேர்த்திக்கலாங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் வெங்காயம் சேர்த்துலிங்க. அடுத்தது அரைச்ச கொள்ளு சேர்த்திக்கலாங்க. வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கொள்ளு சாப்பிட்லாங்க. நல்லாவே உடம்பு குறையும். இந்த ஸ்டேஜில் காரம் பத்தலினா சாம்பார் தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் எதுவும் சேர்த்துலிங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேங்க, அதனால் இப்போ சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க குழம்பு. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சுட்ருக்குதுங்க. குழம்பு பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. நமக்கு ஏதாவது சளி பிடிச்சிருந்தா கூட இந்த கொள்ளு வச்சு ரசம் சாப்பிட்டா சரியாயிருங்க. கொள்ளில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இப்போ குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாயிருச்சு. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா 5 நிமிஷம் கூடுதலாக வச்சுக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். சுட சுட சாதத்தோடு இந்த கொள்ளு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க.